தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பரிசுத்த திருத்துவத்திற்கு இப்பொழுதும் எப்பொழுதும் தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த தேவத்தாய் எங்கள் துன்ப வேளையில் நாங்கள் நடக்கிறது தேடி முடம் வருகிறோம். மகிமை நிறைந்த மாசிலாதுமான கன்னிகை எங்கள் மன்றாட்டை தள்ளிவிடாமல் எல்லா ஆபத்துகளில் இருந்தும் எங்களை காத்திருடும் வேண்டுதல் ஜெபம். இப்புண்ணிய தலத்தில் மாட்சிமை கொண்டு எழுந்துள்ளிருக்கிற புனித அந்தோனியாரை இயேசுபாலங்கை கையிலெங்கும் பேறு பெற்ற பரிசுத்த தலம் விளங்கும் நீலையே இன்னொரு போரின் சஞ்சீவியை பாதைகளின் தஞ்சமே தாதரவை நாடி ஓடி வந்தது எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவீராக. தஞ்சமென்று ஓடி வந்த கவிப்போரின் பாகவன் துணையில்லாத தஞ்சமே திருத்தலம் எழுதுவோம். எங்கள் இடர்களை நீக்கி நாங்கள் விரும்பி கேட்ட விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து இறைவனிடம் நாங்கள் கேட்பவற்றை எங்கள் அன்பான தந்தையை எங்களை முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இறை மக்களின் மன்றாட்டுக்கள். எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் நாட்டு தலைவர்கள் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்துவிட வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவாமை மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரரை போல வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று இந்த அருள்தலத்தை நாடி வரும் பக்தர்கள் உமது திருவிடத்தின்படி உடல் நலத்தில் நீடிக்கும் மனமினியற்றோர் நிம்மதியடையவும் வேண்டும் என்று தீய சிந்தனைகளில் இருந்தும் பேயின் சோதனைகளில் இருந்தும் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்பும் கோரிக்கைகள் கைகூடவும் எங்களை எதிர்கொண்டு வரும் தீமைகள் விலகவும் என்றும் நமது ஆதரவு இருக்கவும் வேண்டும் என்று யாவராலும் கைவிடப்பட்ட நம்பிக்கை இழந்து நிற்கும் நெருக்கடியான வேளையில் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று உங்களிடம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுங்கள். மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இரக்கமுள்ள இறைவா, அளவில்லாத அன்புக்குரியவரும் முதல்வரின் துணையால் கோடி அற்புதர் எனப்பட்ட புனிதார் அந்தோனியாரை வண்டி வந்துள்ள மக்களால் எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மாநிலம் போற்றிடும் தூயவனே உந்தன் பாதம் நாடி வந்தோ கோடிய புதர் என புகழ் பேற்றி கோடிய புதர் என புகழ் பேற்றி
நிலம் போற்றிடும் தூயவனே இயேசுவே என் தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றேன். தந்தையே என்னை படைத்தவரே உம்மை ஆராதிக்கின்றேன். தூய ஆவியே என்னை வழிநடத்துபவரே உம்மை ஆராதிக்கின்றேன். மூவரு இறைவா, இந்த மாலை பொழுதிலே உம்முடைய ஆலயத்திலே இருந்து உம்முடைய பிரசன்னத்திலே ஒன்றித்து உம்மை தியானித்து உம் வார்த்தையை கேட்டு உம் ஆசீரை பெற நீ கொடுத்திருக்கிற அழைப்பிற்காக நன்றி கூறுகிறேன். Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. வெள்ளவெள்ளங்கள் ஆண்டவரே இயேசுவை உற்று நோக்கி, ஆண்டவரே ஒருபோதும் உன்னை பிரியாமல் நான் வாழக்கூடிய தெய்வீக வல்லமையை ஆறும் ஆண்டவரே என்று சொல்லி பாடி செவிப்போம். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட இருந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். எல்லாரும் பாடுவோம். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட இருந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நீங்காத நிழலாகவா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும்.
சொல்லி அன்பா என்னை அழைத்தார், உன் கையில் என்னை நீ பொறித்தார். பெயர் சொல்லி அன்பா என்னை அழைத்தார், ஏன் என்னை நீ தெரிந்தார், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய், ஏன் என்னை நீ தெரிந்தார், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத மகிழ்வென்று கண்டே, தாய் உறவொன்று தேடும் பிள்ளை பொன்னின்றே, உன்னோடு நான் வாழ்வேன். ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும், என்புடன் கூட இருந்தால் உன் நாமம் நான் சொல்லுவேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அமர்ந்து கொள்ளுங்கள். உணவு அருந்துவதற்காக பரிசேயர் ஒருவர் இயேசுவை அழைக்கிறார். யூத கலாச்சாரமும் நம்முடைய கலாச்சாரமும் சில காரியங்களில் ஒத்துப்போகும். வழக்கமாக நம்முடைய வீட்டுக்கு யாராவது வருகை தந்தால் எதிரியாக இருந்தால் கூட அவர்களை உபசரிப்போம், வரவேற்போம். அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நாம் கொடுப்போம். கடந்த வாரத்தில் நம்ம கேட்டோம், இயேசு ஆண்டவரை விருந்தாளியா பார்க்கிறோமா அல்லது சொந்தக்காரராக பார்க்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு என்ன விடயம் நமக்கு கிடைச்சதுங்க? இயேசுநாதர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? விருந்தாளியா சொந்தக்காரரா? சொந்தக்காரர் இல்லையா? அவங்க கிட்டதான் நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நல்லா நம்ம பேசுவோம், இயேசுவுடன் உரையாடுவோம். அதைத்தான் இந்த நாளிலே நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு அது மாதிரி தான் உணவு தருவதற்காக பரிசேயர் ஒருவர் இயேசுவை அழைக்கிறார். இப்ப பரிசேயர் என்ன நினைப்பார் அப்படின்னா, அவர்களுடைய யூத கலாச்சாரத்தை இயேசு அப்படியே பின்பற்ற வேண்டும் என்கிற எண்ணத்திலே அவர் அழைத்திருக்கலாம். இயேசு ஆண்டவர் தன்னுடைய வீட்டிற்கு வந்தால் நாம் அந்த கலாச்சாரத்தினுடைய ஒரு உணவு தருவோம் என்று சொல்லி அவரும் தயாரித்திருக்கலாம். ஆனால் இயேசுவோ அதையெல்லாம் ஒரு சிலதை மீறுவதை போல நாம் இங்கே பார்க்கிறோம். என்ன சார், அதுல மிக முக்கியமான ஒன்று, கைகளை கழுவாமல் இயேசு ஆண்டவர் உணவருந்த அமர்ந்தார். இன்னைக்கெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் கை கழுவுவதோடைய உண்மை என்ன, அதனுடைய நோக்கம் என்ன என்பது நமக்கு இந்த காலத்துல எந்த குழந்தைய கேட்டா கூட அதை நமக்கு சரியா சொல்லித்தரும். அது இன்னைக்கு நிறைய நம்ம ஊடகத்துல பார்க்கிறோம் இல்லையா? விரல்களை எவ்வாறு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், உடலை எவ்வாறு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், இதெல்லாம் நிறைய படிப்பு நமக்கு தரப்படுகிறது. இயேசு வாழ்ந்த காலத்திலும் நம்முடைய கலாச்சாரத்தை போல அவர்களும் உணவருந்தவருக்கும் கைகளை கழுவிட்டு தான் உணவருந்த வேண்டும். இது இவர்களுடைய எழுதப்படாத ஒரு சட்டம். அவர்கள் கடைபிடிக்கிறாரா என்பதை பார்க்கிற இந்த பரிசேயர். அப்ப அவருடைய நோக்கம் என்ன? இயேசுவுக்கு உணவு கொடுப்பதை விட இயேசு மீது ஏதாவது குறை இருக்கிறதா, குற்றம் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிப்பதற்காக தான் அவர் அப்படி பேசுகிறார். பாருங்க, பரிசேயர் அப்படி பார்க்கிறத பார்த்தோன்னே இயேசு அவருக்கு சொல்றார், பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு. உள்ள ஒரு மாதிரி, வெளியில ஒரு மாதிரி. வெளியில பாக்குறப்போ நல்ல மனுஷன், எந்த விதமான தீமையும் கிடையாது, எந்த விதமான கெட்ட பழக்கம் கிடையாது. அப்படியே அவங்களை பார்த்தா கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருக்கும், அவ்வளவு நன்மையான மனிதர்களாக இருப்பார். ஆனா மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள அவ்வளவும் தீமைகள் நிறைந்திருக்கு. இதைத்தான் இயேசுநாதர் இன்னைக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் பிரிவு 14 இறைவார்த்தை 7ல ஆண்டவர் சாமுவேலிடம் சொன்ன வார்த்தை, அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பதை போல நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். அன்னூர்ல ஒரு முறை திருப்பலி முடிச்சுட்டு கொஞ்சம் சிறுமைகளோடு பேசிக்கொண்டார். அப்ப அவங்க கிட்ட ஒரு அழகான ஒரு புடிசு வந்து எங்கிட்ட பேசிச்சு. அதுக்கிட்ட கேட்டேன், உன்னுடைய முகம் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பிரைட்டா பிரகாசமா இருக்குது, என்ன பண்ண அப்படின்னா அது ஒரு லிஸ்டே போட்டுச்சு.
அந்த முகத்துக்கு தலையிலிருந்து இந்த மூஞ்சி முழுசும் எத்தனை என்னென்ன போட்டுச்சு அப்படின்னு வரைக்கும் எனக்கு இப்போ வரல, சொல்றதுக்கு வரல. ஏற்கனவே 10 ஐட்டம், வெண்பூச்சு, மென்பூச்சு, உதட்டு பூச்சு, உள்பூச்சு, வெளிப்பூச்சு, இப்படி நிறைய பூசி 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 10 வகையான பூச்சை அந்த முகத்துல பூசணும்னு பார்க்கறதுக்கு அப்படியே பிரைட்டா இருக்கும் இல்லையா? எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவாங்க, சார் இந்த பிள்ளை இவ்வளவு அழகா இருக்கு, நல்லா மேக்கப் பண்ணிருக்கு. வீட்டுல போய் கழுவுனதுக்கு அப்புறம் தான் தெரியும் உண்மையான நிலவரம் என்னன்னு. இயேசுநாதர் அப்படி பார்ப்பவர் அல்ல. அவர் வெளிப்புறத்தை பார்த்து நம்மை எடை போடுவது கிடையாது. மாறாக உட்புறத்தை அழகாக வைத்திருக்கிறோமா? இந்த 10 மேக்கப் பொருள் அல்ல, மாறாக 7 புண்ணியங்களை நாம் சம்பாதிக்கிறோமா? பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வாழ்கிறோமா? தூய்மையாக இருக்கிறோமா? நன்மையான சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா? நல்லதை பிறருக்கு செய்கிறோமா? இதைத்தான் இயேசு ஆண்டவர் இன்று நம்மிடத்திலே பார்ப்பார். கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு காலையிலிருந்து இவ்வளவு நேரம் நம்ம வீட்லயும் சரி வெளியிலயும் சரி நிறைய பேர்ட்ட பேசியிருப்போம், பழகிருப்போம் இல்லையா? மனசுல இருந்து மனசு நிறைஞ்சு எத்தனை நல்லது செஞ்சோம், அல்லது ஒரு சிலரை பார்த்தாலே முகத்தை திருப்பிக்கிறோம், அல்லது எந்திரிச்சு அந்த பக்கம் திரும்பி போயிரும். இப்படி ஏதாவது நமக்குள்ளே சிந்தனைகள் நம்மை பிறருக்கு எதிராக தூண்டி இருக்கிறதா, அல்லது நன்மை செய்ய தூண்டியதா? இன்னைக்கு கடவுள் அதைத்தான் கணக்கு பார்ப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருப்பதிக்கு முன்னாடி ஒருவரிடம் பேசிக்கொண்டிருந்த சொன்னேன், கிறிஸ்துவனுடைய ஒரு பண்பு ஒவ்வொரு நாளும் இரவு உறங்குவதற்கு முன்பாக எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியஸ் அல்லது ஆத்ம சோதனை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆத்ம சோதனை ஜெபமாலை சொல்லிட்டு விவிலியத்தை வாசிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு இரவு உறங்குவதற்கு முன்பு தினந்தோறும் இந்த ஆத்மாவை சோதனை செய்து பார்க்கணும். நமக்கு அறிவுக்கு தேவை என்னவோ அது தினந்தோறும் நம்ம தீனியை உடம்புல போட்டுக்கிறோம். உடம்புக்கு என்ன தேவையோ அதை நம்ம போட்டுக்கிறோம். ஆத்மாவுக்கு என்ன தேவை? இன்று நான் ஆத்ம உணவை உட்கொண்டேனா, அதாவது இறை வார்த்தையை வாசித்தேனா, அல்லது திருப்பலிகளை கலந்து கொண்டு திவ்ய நற்கருணையை பெற்றேனா, அல்லது ஜெபமாலை ஜெபித்தேனா, அல்லது என்னுடைய ஆத்மாவை பாவ கரையிலிருந்து விடுதலை பெற உதவி செய்தேனா, பாவத்திற்கு எதிராக போராடினேனா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தியானித்து சிந்திக்கு பார்க்கணும். எப்போ? ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே உறங்குவதற்கு முன்பு இது போல ஆத்ம சோதனை செய்தால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்மா சுத்தமாக மாறிக்கொண்டே இருக்கும். வெளியில் அல்ல, உள்ளே அலங்காரத்தை நாம் செய்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் அங்கே வந்து குடியிருப்பார். திருவெளிப்பாடு புத்தகத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் வெளியில் நின்று கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். யார் ஒருவர் இயேசுவை வரவேற்று தன் உள்ளத்திலே இருட்டுகிறார்களோ அவர்களோடு அவர் தங்குவார், உணவருந்துவார், இயேசுடைய அற்புதமான பிரசன்னத்தை கொடுப்பார். அவருடைய அருள் கரங்கள், அவருடைய வல்லமையான கரங்களை நமக்கு கொடுத்து நிச்சயமாக வழிநடத்துவார். இதுதான் அந்த தூய்மைக்கு கிடைக்கிற பரிசு. இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கலாம், ஆண்டவரே நான் வெளியில அழகாக இருக்கிறனோ இல்லையோ அது முக்கியம் அல்ல, என் உள்ளுக்குள்ளே ஆத்மாவிலே சுத்தமாக இருக்கிறேன் என்பதை சோதித்து அறிவேன். ஆண்டவரே எனக்கு வல்லமையும் வெளிச்சத்தையும் தாரும் என கேட்போம். ஆண்டவர் உங்களை வழிநடத்துவதாக. விழுந்தால் படிக்கிடுங்கள். கரங்களை குவித்து ஆண்டவரை உற்று நோக்கி இந்த தெய்வீக நேரத்தில் ஆண்டவருடைய பிரசனத்தில் இருப்பது எத்தனை எத்தனை அழகானது. அவர் நம்முடைய வெளிப்புறத்தை அல்ல, மனசுக்குள் இப்பொழுது ஊடுருவி கொண்டிருக்கிறார். உடைய எண்ண ஓட்டங்களை ஆண்டவர் பக்கம் திருப்புங்கள். ஆண்டவர் உங்களுக்குள் பயணம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தை ஆராய்ந்து ஆய்ந்து அறிந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையால் உங்கள் உள்ளத்தை நிரப்புவார். அவருடைய அருள் கரத்தால், அவருடைய அருள் வரத்தால் உங்கள் உள்ளத்தை நிரப்புவார். ஆண்டவரே நான் வெளியில பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிற, உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருக்கு. ஆண்டவரே யாருக்கும் தெரியாத ஒரு சில ரகசியம், யாருக்கும் தெரியாத ஒரு சில பாவ பழக்கம், யாருக்கும் தெரியாம நினைச்சு நான் செய்கிற ஒரு சில தவறுகள் என் மனசுல உள்ள கிடக்குது. ஆண்டவரே அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவரே அதை நான் சுத்தப்படுத்தணும், நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். நீர் எனக்குள்ளே வர வேண்டும். பரிசேயன் அவன் வீட்டுக்குள்ளே உணவருந்து வர பணவளித்தான், ஆனால் உன்னிடத்திலே குற்றம் காண நினைத்தான். ஆனால் அப்படியெல்லாம் ஆண்டவரே நீ எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள இருக்கிற தீமைகளை எடுத்து விட்டு நன்மைகளை விதையுங்கள். விதையாக என் உள்ளத்திலே அன்பு, அமைதி, மகிழ்ச்சியை விதையை கொடுங்க. ஆண்டவரே நான் என் உள்ளத்தை திறக்கிறேன் என்று சொல்லி உங்கள் உள்ளத்தை திறந்து ஆத்மாவை திறந்து ஆண்டவரத்துக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். பரிசுத்தமானீர்கள் ஆண்டவரே, நம்மாலை நற்கருணை திருப்பதியிலே, நவநாள் பக்தி முயற்சியிலே, நற்கருணை ஆராதனையிலே தாழ்த்தி அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவரையும் பாதத்திலே ஒப்புவிடுகிறோம். இயேசுவே நீர் நன்மை நிறைந்தவர். உம்மை சுற்றி சுற்றி வர வர எங்கள் உள்ளம் புத்துயிர் பெறுகிறது. உம்மை நாடி வர வர எங்கள் உள்ளத்தில் இருக்கிற பாவக்கரைகள் முற்றிலுமாக கழுவி நீக்கப்படும்.
இறைவா, நீர் வெளி ஆடம்பரங்களை அல்ல, மனசுக்குள் இருக்கிற அதிசயமான உணர்வுகளை, மனசுக்குள் ஆத்மாவை சுத்தம் செய்ய நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறேன். இறைவா, இந்த நாளிலே நாங்கள் ஆத்துமை சோதனை செய்கிறது போல என் உள்ளத்தை நீர் கழுவுவீராக. அந்த நேரத்தில் பாவ கரைகள் கழுவுவதாக. எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாருக்கும் நன்மை செய்துவிட்டு செல்கிற நல்ல மனிதர்களாக வாழ வைப்பீராக. இயேசுவே, உடைய தெய்வீக வல்லமை இங்க இருக்கிற ஒவ்வொருக்கும் கிடைக்கட்டும். உடைய நற்கருணை பிரசன்னத்தோடு ஜெபிக்கிற நேரத்தில் எல்லாருடைய ஆத்மாவும் புதிய எழுச்சி, புதிய சக்தியை, புதிய உத்வேகத்தை பெற்றுக் கொள்வதாக. புனித அந்தோனியார் பாதத்திலே இந்த நாளிலே என்னென்ன விண்ணப்பங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ அதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இயேசுவே உடைய சித்தப்படியே எங்களை ஆசீர்வதிக்கிறார். மண்டாட்டுகளை எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நற்கருணை பிரசன்னத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் தூய்மை மிகு தந்தையே. ஆமென். மௌனமாக சில நாட்கள் நற்கருணை ஆண்டவரை பார்த்து ஜெபியுங்கள். மாண்பு இருக்கிறதை பாடி நற்கருணை ஆசிரியர் நாம் பெற்றுக் கொள்ளலாம். வானின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளுடையானத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு வெட்டுச் சென்றீர். திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்ற